Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.5ல 9th and 10th question பார்க்க போகிறோம். First 9th question பார்க்கலாம். Question என்னன்னா, let f equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function from z into z. Find f of x. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் f கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் z into z. அதாவது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பேர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள் minus 1, 3. இப்போ இந்த ஆர்டர் பேரில் -1 தான் வந்து எக்ஸ் வேல்யூ. அதேமாதிரி இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இதுதான் வந்து ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் பேர் ஃபார்மேட். இப்போ வந்து இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, த லீனியர் ஈக்குவேஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி வரும், ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூஸ் வந்து இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம், அதாவது -1. அப்போ வந்து அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் -1 வந்து எப்படி வரும், ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் பி. இது வந்து -a ப்ளஸ் பி அப்படி வந்து வரும். அப்புறம் இன்னொன்று ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம், அதாவது 0. இது வந்து நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி ஏ அண்ட் பி வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக தான். அடுத்து when x equal to 0, f of 0 எப்படி வரும், a into 0 plus b. அப்போ ஆன்சர் வந்து 0 plus b, அப்போ வந்து b. இதான் வந்து f of 0ஓட ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா -a plus b வந்து என்னன்னு சொல்லலாம், ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா -1 வந்து எக்ஸாக இருக்கும்போது அதோட கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3. அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -a plus b ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், அதாவது f of 0 ஈக்குவல் டு b. அதாவது எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, -1. அப்போ we can write b equal to -1. இப்போ வந்து நம்மளுக்கு b equal to -1, அதாவது பியோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி வரும், -a -1 ஈக்குவல் டு 3. அப்போது -a ஈக்குவல் டு 3 + 1. அப்போது -a ஈக்குவல் டு 4. அப்போது a ஈக்குவல் டு -4. இப்போ வந்து நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதான் வந்து அந்த லீனியர் ஈக்குவேஷன். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம், ஏன்ற இடத்துல -4, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் பின்ற இடத்துல -1. ஸோ ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -4x - 1. இப்போ வந்து நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, in electrical circuit theory a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus bt2 is equal to a into C of t1 plus b into C of t2 where a, b are constants. Show that the circuit C of t equal to 3t is linear. அதாவது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சி ஆஃப் டி வந்து ஒரு லீனியர் சர்க்கியூட்டு நம்ம எப்போ சொல்வோம்னா, இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இருக்கா, இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் சி ஆஃப் டி வந்து ஒரு லீனியர் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3t வந்து ஒரு லீனியர் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு கிவன் எழுதிக்கலாம். அதாவது சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3t, இந்த சர்க்கியூட் வந்து ஒரு லீனியர் சர்க்கியூட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து இப்போ நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது சி ஆஃப் at1 ப்ளஸ் bt2 ஈக்குவல் டு a இன்ட்டு சி ஆஃப் t1 ப்ளஸ் b இன்ட்டு சி ஆஃப் t2. இந்த எல்ஹெச்எஸ் போட்டு இந்த ஆர்ஹெச்எஸ் வந்து கொண்டு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3tனா அப்போ சி ஆஃப் t1 வந்து எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு t1. அதேமாதிரி சி ஆஃப் t2 எப்படி எழுதலாம், 3t2 இப்படி எழுதலாம். இப்போ வந்து அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோட எல்ஹெச்எஸ் பாருங்கள், அதாவது சி ஆஃப் at1 ப்ளஸ் bt2. இப்போ இது வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், 3 ஆஃப் at1 ப்ளஸ் bt2 இப்படி எழுதலாமா. இந்த 3யை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எப்படி வரும், 3 ஆஃப் at1 ப்ளஸ் 3 ஆஃப் bt2. இது வந்து நம்ம இன்னும் எப்படி எழுதலாம், a ஆஃப் 3t1 ப்ளஸ் b ஆஃப் 3t2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 3t1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், c ஆஃப் t1. அப்போ இது எப்படி எழுதலாம், a c ஆஃப் t1 ப்ளஸ் b c ஆஃப் t2. அதாவது 3t2 வந்து c ஆஃப் t2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இது வந்து பாருங்கள், a c ஆஃப் t1 ப்ளஸ் b c ஆஃப் t2. இதான் வந்து இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோட RHS. ஸோ LHS ஈக்குவல் டு RHS நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ we can say the circuit C of t equal to 3t is
லீனியர். இதான் வந்து 10th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.